திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப்பை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வதற்கு போராடுங்கள். உன்னால் எதையும் சாதிக்க முடியும், ஆனால் உழைப்பின்றி வாழ விரும்பினால் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு மனிதனின் வாய் 2 இடங்களில் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒன்று சாப்பிடும்போது, இரண்டாவது பேசும்போது. முதலில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், இரண்டாவது பந்தங்கள் வலுவாக வைத்திருக்கிறது. கேட்க முடியாத போது நம்பிக்கை வேண்டாம், கொடுக்க முடியாத போது சொல்ல வேண்டாம். நன்மைக்கான முதல் வெகுமதிகள் அவமானங்கள். ஆண் அழகாக இருந்தால் மட்டும் போதாது, மனம் அழகாக இருக்க வேண்டும். கல்வி நன்றாக இருந்தால் மட்டும் போதாது, நல்ல கலாச்சாரம் இருக்க வேண்டும். ஒரு வேதனையான மனம் வாதிட முடியாது. கஷ்டங்கள் உங்களை பயமுறுத்த வராது, எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். அழகான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள், ஆனால் அழகான மனம் கொண்டவர்கள் அரிது. நன்மை என்பது மருந்து போன்றது. டோஸ் அதிகமாக இருந்தால் நாம் ஆபத்தில் இருக்கிறோம். கனவுகள் போல் வாழ்க்கை எளிதானது அல்ல. சில திருப்பு முனைகள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும். சோகத்தை நீக்கி மகிழ்ச்சியை காப்பாற்றுங்கள். ஒரு மனிதன் உன்னிடம் பேசுவதை நிறுத்தினால் அவன் உன்னை பற்றி மற்றவர்களிடம் பேச ஆரம்பிக்கிறான். பசித்த வயிறும் காலி பாக்கெட்டும் உடைந்த மனமும் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தருகின்றன. நாம் ஒருவருடன் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நினைத்தால் அவர்களுடன் நாம் அதிகமாக துன்பப்படுகிறோம். தலையில் உள்ள எண்ணங்கள் மாறாத வரை தலைமுறைகள் மாறினாலும் தலை மாறாது. படைப்பதில் தவறில்லை, தவறு எல்லாம் நம் கண்ணில் படுகிறது. இதை நினைவில் வையுங்கள். நீங்கள் நன்றாக வரவேண்டும் என்று நினைப்பவர்களை விட நீங்கள் எங்கே முன்னேறி விடுவீர்கள் என்று கவலைப்படுபவர்கள் இந்த உலகில் அதிகம். பணத்தை சேமிப்பவன் வாழ்வில் வளருகிறான். பேச்சை கட்டுப்பாட்டில் பயன்படுத்துபவனே சமுதாயத்தில் வளருகிறான். பசி தீர்ந்தால் அரிசியையும், தேவை முடிந்தால் மனிதனையும் இழிவாக பார்க்காதீர்கள். ஏனென்றால் பசி மீண்டும் வரும், மீண்டும் தேவை வரும். பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஒருவன் பணத்திற்காக சண்டையிடுகிறான். ஒருவன் உயிர் பிழைத்தால் மற்றவன் பலப்படுவான் என்பதுதான் வேறுபாடு. நாம் செய்யும் செயல்களில் நேர்மையாக இருக்கும் வரை நாம் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் கெட்ட குணம் கொண்டவர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் அவர்கள் உங்கள் சொந்தமாக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, அவர்களை ஒதுக்கி வைக்கவும். ஒருவரின் புன்னகைக்கு நாம் காரணமில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் ஒருவரின் கண்ணீருக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. பொய்யில் பயப்படுவதை விட சத்தியத்தில் உள்ள தைரியம் சிறந்தது. தவறான வழியில் மகிழ்ச்சியை விட நேர்மையில் பெருமை சிறந்தது. சிரிக்கும் போது செய்த பாவங்களை அழும்போது அனுபவிக்க வேண்டும். காலம் பதில் சொல்ல வேண்டும். சத்தியம் செய்யாதே, கொடுத்த பிறகு பொய் சொல்லாதே. ஏமாற்றுவது புத்திசாலி, அறிவை பரப்புவது குற்றமற்றதாகிவிட்டது. நேர்மையாக வாழ்வது முட்டாள்தனமாகிவிட்டது. நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் மனிதர்கள் அனைவரும் நமது ஆசிரியர்கள். நல்லவர்கள் பாடம் புகட்டுவார்கள், கெட்டவர்கள் பாடம் புகட்டுகிறார்கள். உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. எதிர்காலத்திற்கான உரிமையும் உங்களுக்கு இல்லை. வாழ்க்கை உங்களை கூர்மைப்படுத்த மோதல்களுக்கு நடுவில் தள்ளுகிறது. நீங்கள் தாங்கினால் நீங்கள் ஒரு இரத்தினமாக பிரகாசிப்பீர்கள். நீங்கள் தோல்வியுற்றால் நீங்கள் ஒரு கல்லாக இருப்பீர்கள். வாழத் தெரிந்தவன் தன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறான். பிழைக்க முடியாதவன் மாற்றுப்பாதையை நினைக்கிறான். உண்மையில் நிழலுக்கும் வித்தியாசம் இருப்பது போல பேச்சுக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வயதான காலத்தில் உங்களுக்கு உணவளிப்பது உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம். இதுதான் உண்மை. ஒரு நொடி ஓய்வு நேரத்தில் வாங்கிய சொத்து ஒரு நொடியில் இழக்கப்படலாம். ஓய்வு நேரத்தில் நீங்கள் பெறும் அறிவை யாராலும் அழிக்க முடியாது. நம்பிக்கைக்கு முடிவே இல்லை, பணமும் இல்லை. இவ்விரண்டின் பின்னால் ஓடுகிறவனுக்கு மன அமைதி இல்லை. சிலரது வார்த்தைகள் அவர்களின் செயலுக்கு ஒத்து வராது. சொல்லப்படும் அனைத்தும் குழிகளுக்கு பின்னால் உள்ளன. இன்றைய உலகம் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் உதவி செய்வதில் உள்ள மகிழ்ச்சியை விட ஏமாற்றத்தின் வலியை நினைவில் கொள்கிறான். மிதிப்பவர்களை எதிர்த்து நின்று பிழைக்கும் துணிச்சல் வேண்டும். காதில் கேட்காத, கண்ணால் பார்க்காத எதையும் நம்பாதே. நீங்கள் அதை நம்பினாலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனெனில் பொறாமை கொண்டவர்களின் வார்த்தைகள் பிணைப்பை என்றென்றும் தொலைத்துவிடும். உங்கள் ஆளுமையை நம்புங்கள், ஆனால் அதற்கு தகுதி இல்லாதவர்கள் முன் மண்டியிடாதீர்கள்.
மற்றவர்கள் உங்களை பற்றி சிந்திக்க விடாதீர்கள். ஏனென்றால் கழுதைகளுக்கு சந்தனத்தின் வாசனை தெரியாது. பசியை போக்க வயிற்றுக்கு உணவு தேவை. பசியை போக்க மூளை விஷயங்களை ஆராய வேண்டும். ஒருவர் வழியில் இருக்கும்போது நீங்கள் பண உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, வார்த்தைகளால் உதவுங்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு தைரியத்தை அளிக்கிறது. பணத்தின் மீது வெறி கொண்டவனுக்கு மக்களிடம் மதிப்பு இருக்காது. அதே நற்குணத்தை உடையவன் மக்களை நேசிக்கிறான். நீங்கள் பேசும் வார்த்தைகள் கடினமாக இருக்கும்போது நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பதில் தெரியாத கேள்விகளைப் போலவே கடினமாக இருக்கும். செல்வத்தை உருவாக்குவது ஒரே இரவில் நடக்கும் வேலையல்ல. அதற்கு பொறுமையும் ஒழுக்கமும் தேவை. மனிதனை மதிப்பவர்களுக்கு ஒரு அடி எடுத்து வைத்தாலும் ஒரு வார்த்தை சொன்னாலும் தவறில்லை. தேவைக்காகவோ பணத்திற்காகவோ மதிப்பை காட்டுபவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் அது நம் தவறுதான். உடலின் அன்பு தேவையை பூர்த்தி செய்யும் வரை நீடிக்கும். ஆனால் மனதை பார்த்து பிறக்கும் காதல் சாகும் வரை நீடிக்கும். இந்த உலகில் வாழ நீங்கள் இரக்கமுள்ளவராகவும் பிடிவாதமாகவும் இருக்க வேண்டும். மக்களிடம் கருணை காட்ட வேண்டும். சூழ்நிலைகளுக்கு பிடிவாதம் காட்ட வேண்டும். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே, அது உன் மகிழ்ச்சியை கொன்றுவிடும். யார் இருந்தால் உங்கள் சந்தோஷம் 2 மடங்கு ஆகிறதோ, யார் இருந்தால் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்குகிறதோ, யார் உங்கள் அருகில் இருந்தால் நிம்மதியாக இருக்கிறாயோ அவர்கள்தான் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி பாதையை தேடி தருவார்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பத்தில் உட்காராமல் மேலே எழுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். முயற்சி செய்து கொண்டே இரு, வெற்றி பெறுவாய். இதுதான் வாழ்க்கையின் நீதி. தன்னால் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறவன் வெற்றி பெறுவான். எல்லா நேரத்திலும் வெற்றி என்பது இறுதி இலக்கு அல்ல. தோல்வி மரணம் அல்ல. இரண்டையும் விட தைரியம் முக்கியம். விஷயங்கள் தவறாக நடக்கும்போது நீங்கள் அதிகமாக வெறுக்கப்படுவீர்கள். ஆனால் உங்கள் தவறை மன்னித்து திருத்தி உங்களுடன் இருப்பவர்கள் வெகு சிலரே. உங்களை சுமக்கும் உறவுகளுடன் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி தனியாக வாழ்வது நல்லது. நேற்றைய தவறுகளையோ அல்லது நாளைய பயத்தையோ கொண்டு இன்றைய நாளை வீணாக்காதீர்கள். ஒரு கண்ணில் கண்ணீர் சொட்டினால் மற்றொரு கண் வலியை உணரும். ஆனால் ஒருவர் கஷ்டப்பட்டால் அந்த நபரின் வலி இன்னொருவருக்கு புரிவதில்லை. உங்கள் இலக்கை நோக்கி செல்லும் வழியில் பொறாமை கொண்ட கண்கள், சுட்டி காட்டும் விரல்கள் மற்றும் கிண்டலான வாய்கள் இருக்கும். அவை அனைத்தையும் நீங்கள் கவனித்து கொண்டால் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய மாட்டீர்கள். நீங்கள் படும் வேதனையை யாரும் விரும்பவில்லை. உங்கள் கண்களுக்கு பின்னால் இருக்கும் கண்ணீரை யாரும் விரும்பவில்லை. உங்கள் இதயத்தில் காயங்கள் தேவையில்லை. ஆனால் சிறு தவறு செய்தால் 100 வாய் பேசும்.